வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வென்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். எந்த கோமாளி கூட்டமும் திமுகவை வெல்ல முடியாது என்று மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இது வழக்கமான பொதுக்குழு அல்ல. 7வது முறையா வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது, எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு திமுகவில் புது ரத்தம் பாயும் என்றும் பேச்சு. ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கண்ட்ரோலுக்கு அதிமுக சென்று கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமித்ஷா எத்தனை முறை வந்து சென்றாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, எப்போதுமே டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்ற திட்டவட்டம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் போல தொடர்ந்து சோதனைகள் வருவதாக பொதுக்குழுவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசியல் எதிரிகள், கொள்கை எதிரிகள், இன எதிரிகள் மற்றும் துரோகிகள் திமுகவை சுற்றியிருப்பதாகவும் புகார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானதில்லை. நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலைதான் அதிகமாக வீசுகிறது. ஆதரவு அலையை மறைக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேரில் எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்யை விதைக்க முயற்சிப்பாங்க. மதுரை உத்தங்குடியில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தடபுடலான விருந்தை சுவைத்து சாப்பிட்டார். திமுகவில் புதிதாக மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கம். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அடங்கிய கல்வியாளர் அணியை உருவாக்கவும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றும். குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிட வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை அலுவலகத்தில் ஜூன் 4ஆம் தேதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும். அதிமுக தலைமை அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பதுரை, தனபால் போட்டி. துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அறிவிப்பு. திரு ஐ.எஸ். இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர்.
அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக KP முனுசாமி அறிவிப்பு. அடுத்த ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் விளக்கம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்று அளிக்கப்பட்ட உறுதிமொழியை முறைப்படி அதிமுக அறிவித்துள்ளது. கடமையை அதிமுக நிறைவேற்றியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன். அதை தான் இன்னைக்கு அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்யாத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 2026 தேர்தலை ஒட்டியே தங்களது அரசியல் இருக்கும் என்றும் பேட்டி. 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவே தான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பூம்புகாரில் ஆகஸ்ட் 10 பாமக மகளிர் மாநாடு நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவிப்பு. அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் விளக்கம். மகளிர் சங்க மாநாடு பூம்புகாரில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 10 அந்த மாநாடு நடைபெறும். மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்துக்குவார். எல்லாரும் அழைப்பு விட்டோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. தன்னை பின்னாலிருந்து யாரும் இயக்கவில்லை என்று ராமதாஸ் திட்டவட்டம். பொதுக்குழுவின் அதிகாரம் குறித்து தனக்கு தெரியாது என்றும் விளக்கம். சிலர் இயக்குவதால சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. பாமக நிர்வாகிகளுடன் 3வது நாளாக அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள், புதுவை மற்றும் காரைக்காலில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையிலும் நாளை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என்று வானிலை மையம் கணிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் விடுமுறை நாளில் குவிந்த பக்தர்களின் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆந்திரா மற்றும் கர்நாடக பக்தர்களுக்கிடையே முந்தி செல்வதில் கடும் மோதல். வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு இல்லாவிட்டால் விதிக்கப்படும் அபராதம் ரத்து. பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே 2.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் சோக முடிவு. எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வருத்தம் தெரிவித்தார் தாவேக்கு நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா. காணொலியில் வெளியான வார்த்தைகள் தனது இயல்பை மீறியது என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் எக்ஸிடத்தில் பதிவு. டெல்லியில் குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் தாமதமின்றி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு உறுதி. சொந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விரும்புவோருக்கான தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எந்த கோமாளி கூட்டத்தாலும் திமுகவை வெல்ல முடியாது என்றும் மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்களுடன் திமுக அனைத்து அணி நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது.
இதனையடுத்து பொதுக்குழு கூட்டத்தில் 6000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது என்று அடுத்த ஆண்டு இந்த நேரம் தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் என்றார். இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, இது வழக்கமான பொதுக்குழு அல்ல. 7வது முறையாக வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது, கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது, ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கணும். மேலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறார். எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும், டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் கூறினார்.